அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கார்த்தி, துளசி இருவருக்கும் திருமணமாகி ஓராண்டு ஆகியிருந்தது. இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அடுத்த வாய்தாவில் இவர்களுடைய விவாகரத்து வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தீர்ப்பு வழங்கப்படும் நாளும் வந்தது. ஆட்டோவில் ஏறி கோர்ட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள் துளசி. பழைய ஞாபகங்கள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. துளசியும் கார்த்தியும் 3 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இருவரது காதல் விவகாரம் துளசி வீட்டிற்கு தெரிய வர கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். வேறு ஒரு ஜாதியில் திருமணம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என பிடிவாதமாக இருந்தனர். கார்த்தியின் வீட்டிலோ பெரிதாக எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. ஆனாலும் துளசியை பார்க்கும்போது உனக்கு ஏற்றவளாக எனக்கு தோன்றவில்லை என்று மட்டும் கார்த்தியின் அம்மா சொன்னார். கார்த்தியின் அப்பாவோ சீக்கிரம் முடிவெடுங்கள், திருமணத்தை முடித்து விடலாம் என்றார். கார்த்தியின் தங்கையோ எனக்கு துளசியை கண்டாலே பிடிக்கவில்லை, நீ வேறு ஒரு நல்ல பெண்ணை காதலித்து இருக்க கூடாதா என்று கார்த்தியிடம் சொன்னாள். கார்த்தியோ துளசி உன்னை விட அழகி என்பதால் இப்படியெல்லாம் சொல்லாதே என தங்கையை கிண்டல் அடித்தான். கார்த்தி சொன்னது போல் துளசி பேரழகி, கலையான முகம், நல்ல நிறம், பார்த்த உடனே இவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான் கார்த்தி. அவள் பின்னாலேயே 2 வருடங்கள் சுற்றி கொண்டிருந்தான். பிறகு இருவரும் காதலர்களாக மாறினார்கள். கிட்டத்தட்ட 3 வருடமாக காதலித்து வந்தார்கள். வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்ததால் துளசி வேறு வழியில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி கார்த்தியை திருமணம் செய்து கொண்டாள். வாழ்க்கை சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. கார்த்தி சென்னையில் IT நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தான். ஆதலால் கார்த்தியும் துளசியும் சென்னையிலேயே வாடகைக்கு வீடு எடுத்து குடும்பம் நடத்தினர். காதலிக்கும் போது இருந்த புரிதல் திருமணத்திற்கு பிறகு இருவருக்கும் இடையில் இல்லாமல் போனது. எதற்கெடுத்தாலும் வீட்டில் சண்டை நடந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறை சண்டைக்கு பிறகும் துளசி வழியே சென்று பேசி கார்த்தியை சமாதானம் செய்வாள். ஆனால் அன்று நடந்த சண்டையில் இருவரும் சமாதானம் ஆகவில்லை. விவாகரத்து செய்வது என முடிவெடுத்தனர். துளசியுடன் வாழும் வாழ்க்கை அவனுக்கு போர் அடித்தது. துளசி தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். அப்பா அம்மாவை எதிர்த்து வீட்டை விட்டு வெளியேறி நம்மை திருமணம் செய்து கொண்டவள் எங்கே செல்வாள் என்று கூட யோசிக்காமல் அமைதியாக இருந்தான் கார்த்தி. வீட்டை விட்டு வெளியேறி நேராக அம்மா வீட்டிற்கு வந்தாள் துளசி. முகத்தை திருப்பி கொண்டு சென்றார் அப்பா. திட்டிக்கொண்டே உள்ளே அழைத்து என்ன நடந்தது என்று விசாரித்தார் அம்மா. இதற்குத்தான் அப்பவே சொன்னேன், பெற்றவர்களை மதிக்கிறதே இல்லை, படிச்சுட்டா எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறது என்று வசைப்பாடி கொண்டே இருந்தார் துளசியின் அம்மா. வேறு வழியில்லாமல் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாள் துளசி. கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்று தீர்ப்பே வரப்போகிறது. கோர்ட்டில் வந்து இறங்கினாள் துளசி. துளசிக்கு மனம் கேட்கவில்லை. தன் மொபைலை எடுத்து கார்த்திக்கு தொடர்பு கொண்டாள். அவன் எடுக்கவில்லை. இருவருக்கும் இடையிலான உறவு இல்லாமல் போவதை துளசியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீண்டும் அவனுக்கு தொடர்பு கொண்டாள். 5 முறை தொடர்பு கொண்டும் அவன் எடுக்கவில்லை. 10 முறை தொடர்பு கொண்டும் அவன் எடுக்கவில்லை. 15 முறை தொடர்பு கொண்டாள். அதற்கு மேல் அவனது போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என வந்தது. கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. கோர்ட் ஆரம்பிக்கும் நேரமானதும் உள்ளே சென்று ஒரு பக்கத்தில் நின்று கொண்டாள். இவர்களது வழக்கை அழைத்தவுடன் துளசி ஒரு பக்கம் வந்து நிற்க கார்த்தி மறுபக்கம் வந்து நின்றான். இருவருக்கும் விவாகரத்து வழங்கப்பட்டதாக தீர்ப்பு கூறி முடித்தார் நீதிபதி. துளசியை கண்டுகொள்ளாமல் கோட்டை விட்டு வெளியேறினான் கார்த்தி. மிகப்பெரிய மனபாரத்துடன் கோர்ட்டில் இருந்து வீட்டிற்கு சென்றாள் துளசி. எப்போதும் சோர்ந்த முகத்துடன் காணப்பட்டாள். வாழ்க்கையை வெறுத்து போய் யாரிடமும் முகம் கொடுத்து பேசாமல் எதையோ பறிகொடுத்தவள் போல் இருந்தாள். கார்த்தி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சுதந்திரம் கிடைத்தது என்பது போல் ஸ்டேட்டஸ் வைத்தான். தனது அலுவலக நண்பர்களுக்கு விவாகரத்தை கொண்டாடும் விதமாக பார்ட்டி ஒன்றை ஏற்பாடு செய்தான். அதிகமாக செலவு செய்து அனைவருக்கும் விருந்து வைத்தான். ஒவ்வொரு நிகழ்வையும் அவன் இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டான்.
ஒரு மாதம் கழித்து தன் நண்பர்களுக்கு பேச்சுலர் பார்ட்டி ஒன்றை கொடுப்பதாக சொல்லி ஏற்பாடு செய்தான். பேச்சுலர் பார்ட்டியில் அனைவரும் தன் மனைவி குழந்தைகளுடன் வந்து கலந்து கொண்டனர். கார்த்தி மட்டும் தனியாக இருந்தான். பார்ட்டி முடிந்து ஒவ்வொருவரும் குடும்பத்துடன் குழந்தைகளுடன் செல்ல கார்த்தியின் மனம் ஏதோ செய்தது. இருந்தாலும் அவனுக்கு துளசியின் ஞாபகம் வரவில்லை. புதிதாக திருமணம் செய்ய முடிவெடுத்தான். மேட்ரிமோனியலில் பதிவு செய்தான். தனக்கான பெண்ணை தேட ஆரம்பித்தான். கார்த்தியின் ஊதியம் 1,00,000. அதனாலேயே அவனது குடும்பம் நிம்மதியாக இருந்தது. ஒவ்வொரு விஷயத்திலும் கார்த்திக்கு ஆதரவாக இருந்தனர். 3 மாதங்கள் கடந்து போனது. துளசி மெல்ல மெல்ல பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தாள். சகஜமாக அனைவரிடமும் பேச ஆரம்பித்து இருந்தாள். ஆனால் அவளது பெற்றோர் வேறொருவனை திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தனர். கார்த்தியின் மேட்ரிமோனியல் ப்ரொஃபைலை பார்த்து நிறைய பெண்கள் அவனை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்தனர். கார்த்தி தனக்கு பிடித்த பெண்ணை நேரில் சந்தித்து பேசினான். இருவரும் சகஜமாக பேசிக் கொண்டிருக்க அந்த பெண், உங்களுக்கு எதனால் விவாகரத்தானது என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். கார்த்தி கடைசியாக சண்டை நடந்த நாளை நினைத்து பார்த்தான். எதற்காக சண்டை வந்தது என்பது கூட அவன் நினைவில் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே துளசியோடு அவனுக்கு வாழ்க்கை போரடித்திருந்ததால் சண்டை போட்டு பிரிய தயாராகவே இருந்தான். தெரியவில்லை என்று அந்த பெண்ணிடம் பதிலளித்தான். அவளும் சிரித்துவிட்டு சிறிது நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டாள். கார்த்திக்கு அவளை மிகவும் பிடித்து போயிருந்தது. அவளது விருப்பத்தை அறிந்து கொள்ள தொடர்பு கொண்டான். அவள் எடுக்கவில்லை. மீண்டும் தொடர்பு கொண்டான். அப்போதும் அவள் எடுக்கவில்லை. கார்த்திக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன ஒரு திமிர்! என்னை பிடிக்கவில்லை என்றால் போனை எடுத்து பிடிக்கவில்லை என்று சொல்ல வேண்டியதுதானே? போனை எடுக்காமல் இருந்தால் எப்படி? மீண்டும் போன் செய்தான். சுவிட்ச் ஆஃப் என வந்தது. போனை கூட எடுத்து பதிலளிக்க முடியாத இவளோடு வாழ்வதற்கு தனியாகவே வாழ்ந்து விடலாம் என்று நினைத்த போது முதல் முறையாக துளசியின் ஞாபகம் வந்தது. 10 முறைக்கு மேல் தொடர்பு கொண்டும் அவளது போனை நாம் எடுக்காமல் இருந்தோமே, அவள் மனம் எப்படி புண்பட்டிருக்கும்? மனதுக்குள் சின்னதாக கலக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் தொடர்ந்து புதிதாக வேறு பெண்ணை தேடிக்கொண்டிருந்தான். துளசியின் பெற்றோரோ துளசியின் அனுமதி இல்லாமல் மேட்ரிமோனியலில் 2ஆம் திருமணத்திற்காக பதிவு செய்தனர். விருப்பம் தெரிவித்த ஆண்களில் சிலரை தேர்வு செய்து துளசியிடம் காண்பித்தனர். உங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே என்று கண்ணீர் விட்டு அழுதாள். துளசியின் அம்மாவோ அவளுக்கு ஆறுதல் சொல்லி, உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவன் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னையே வேண்டாம் என்று சொன்னவன் வேறு எந்த ஒரு பெண்ணுடனும் வாழ முடியாது. அவனுக்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை வாழாமல் இப்படியே இருக்க வேண்டும்? அதற்காகத்தான் உடனே உனக்கு திருமணம் செய்ய முயற்சி செய்கிறேன். உன் மனம் படும் வேதனையில் தவறான முடிவுகளை எடுத்தால் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி எங்களுக்கு இல்லை என்று சொல்லி கண்கலங்கினார் துளசியின் அம்மா. கார்த்தியின் வேலை மற்றும் ஊதியத்தால் நிறைய பெண்கள் அவனை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்தனர். அவனுக்கு பிடித்த பெண்களிடம் நேரில் சென்று பேச ஒவ்வொரு பெண்களும் எதனால் விவாகரத்தானது என்பதை கேட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். நாளடைவில் மேட்ரிமோனியலில் கார்த்தியை யாரும் தேர்வு செய்யவில்லை. கார்த்தி பல பெண்களை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்து பதிவு செய்து வைத்தான். ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் இவனை கண்டுகொள்ளவில்லை. இவன் விருப்பத்தை ஏற்று வந்த சில பெண்களும் இவனிடம் பேசி பார்த்துவிட்டு வேண்டாம் என முடிவெடுத்தனர். துளசியின் வீட்டிலோ தொடர்ச்சியாக மேட்ரிமோனியலில் இருந்து பையன்களை தேர்வு செய்து காண்பித்துக் கொண்டே இருந்தனர். யாராவது ஒருவனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள் என்றும் வற்புறுத்தி வந்தனர். வேறு வழியில்லாமல் துளசி, எனக்கு பிடித்த பையனை தேர்வு செய்து நானே உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் எதையும் பார்க்க வேண்டாம், நானே மேட்ரிமோனியலில் தேடி ஒருவனை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றாள். 1 மாதம்தான், அதற்குள் நீ ஒருவனை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். உன் வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும், அதுதான் எங்கள் ஆசை என்றார் துளசியின் அம்மா. திருமணம் செய்வதற்கு முன் நாம் நமக்காக ஒரு வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள் துளசி. நாட்கள் வேகமாக செல்ல 6 மாதம் ஓடிப்போனது. துளசி மனதளவில் மிகவும் தைரியமானாள். அவள் படிக்கும் போதே தட்டச்சு சுருக்கெழுத்து படித்து முடித்து வைத்திருந்தாள்.
அதனால் ஒரு மாதத்திலேயே கம்பெனி ஒன்றில் ஸ்டெனோவாக வேலை கிடைத்தது. வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் துளசி. தங்கள் மகள் தைரியமாக மீண்டும் வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பித்து விட்டாள் என்ற தைரியத்தில் திருமண பேச்சை எடுக்காமல் இருந்தனர் துளசியின் பெற்றோர். துளசி பெற்றவர்கள் விருப்பப்படி ஒருவனை திருமணம் செய்து கொள்வதற்காக அவ்வப்போது மேட்ரிமோனியலில் தனக்கு ஏற்ற வரனை தேடிக் கொண்டிருந்தாள். எதற்காக வரக்கூடிய பெண்கள் எல்லாம் தன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள் என்ற காரணம் தெரியாமல் குழம்பி தவித்தான் கார்த்தி. எதற்காக விவாகரத்து ஆனது என்பதை கண்டிப்பாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிவிட்டால் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? இவர்கள் என்ன என்னை ஏற்றுக்கொள்வது? நான் விரும்பும் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என பிடிவாதமாக இருந்தான். மேட்ரிமோனியலில் அவனுக்கு பெரிதாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் போனது. அவனும் ஒவ்வொரு பெண்களுக்கும் விருப்பம் தெரிவித்து அழுத்து போனான். அன்று ஒரு நாள் மேட்ரிமோனியலில் ஒவ்வொரு பெண்களாக பார்த்து அவர்களது ப்ரொஃபைலை படித்துக் கொண்டிருக்கும் போது துளசியின் ப்ரொஃபைல் வந்து நின்றது. சற்றே அதிர்ந்து போனான். 6 மாதம்தான் ஆகிறது, அதற்குள்ளாக இன்னொரு திருமணத்திற்கு தயாராகி விட்டாளா? நல்லதுதான், யாரையாவது திருமணம் செய்து கொண்டு நன்றாக இருக்கட்டும் என நினைத்து கொண்டு கடந்து போனான். துளசியுடனான 1 வருட வாழ்க்கை அவனது நினைவில் வந்து அவளை நிம்மதி இழக்க செய்தது. எதற்காக அவளுடன் சண்டை போட்டோம் என்று பலமுறை யோசித்து பார்த்தான். இருவருக்கும் ஏதோ வாக்குவாதம் வந்தது. முடிவில் இருவரும் விவாகரத்து செய்வோம் என முடிவு செய்தோம். மேட்ரிமோனியலில் பல முறை துளசியின் பதிவை பார்த்து கொண்டே இருந்தான் கார்த்தி. அவளே நமக்கு சரியானவளாக இருந்திருப்பாளோ, அவசரப்பட்டு விட்டோமோ என்ற எண்ணம் அவனுக்குள் மெல்ல ஊடுருவியது. துளசியின் ப்ரொஃபைலில் அவளை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்து பதிவு செய்து வைத்தான். எங்களுக்குள் பெரிதாக எந்த சண்டையும் இல்லை, இருவரும் மனமொத்துதானே பிரிந்தோம், அதனால் கண்டிப்பாக அவள் மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்வாள் என்று தைரியமாக இருந்தான். வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த துளசி நிம்மதியாக அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்தாள். துளசியின் அம்மா திருமண பேச்சு ஆரம்பித்தார். அம்மா, கூடிய சீக்கிரம் நல்ல பையனா சொல்றேம்மா என்று சொல்லிவிட்டு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். தன்னுடைய மேட்ரிமோனியல் ப்ரொஃபைலை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். விருப்பம் தெரிவித்து வந்த ஒவ்வொரு பதிவையும் பார்த்து வந்தாள். அப்போது கார்த்தியின் பதிவும் இருந்தது. அமைதியாக வெகு நேரம் உட்கார்ந்து இருந்தாள். போனை எடுத்து அவனிடம் பேசலாமா என்று யோசித்தாள். ஆனால் அதற்கு அவள் மனம் இடம் தரவில்லை. அமைதியாக வைத்துவிட்டு வேறு வேளையில் கவனத்தை செலுத்தினாள். பொறுத்து பொறுத்து பார்த்தவன் பொறுமை இழந்து தனது மொபைலை எடுத்து துளசிக்கு போன் செய்தான். அவள் குளித்து கொண்டிருக்க போன் அடித்தது. வெளியே வந்து பார்த்தபோது கார்த்தியிடமிருந்து போன் வந்தது தெரிய வந்தது. அவனுக்கு தொடர்பு கொள்ளலாமா என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மீண்டும் அவனிடமிருந்து போன் வந்தது. எடுத்து ஹலோ என்றாள். மேட்ரிமோனியலில் திருமணத்திற்கான உங்களது பதிவை பார்த்தேன், விருப்பம் தெரிவித்திருந்தேன், பேசி பார்க்கலாமா என்றான் கார்த்தி. சரி என்று சொன்னாள் துளசி. அந்த வார இறுதியில் காலை 11 மணிக்கு காஃபி ஷாப்பில் இருவரும் சந்திப்பது என முடிவானது. துளசி வருவதற்கு முன்பாகவே வந்து காத்து கொண்டிருந்தான் கார்த்தி. துளசி வந்து அமர்ந்தாள். கார்த்தி பேச்சை ஆரம்பிக்க துளசி அவளது கேள்வியை முன்வைத்தாள். உங்களுக்கு ஏன் விவாகரத்தானது என்று கேட்டாள் துளசி. மற்ற பெண்கள் கேட்டது போலவே இவளும் கேட்டது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாது என்று எனக்கு தெரியும் என்றாள் துளசி. அமைதியாக இருந்தான் கார்த்தி. துளசி அடுத்து பேச ஆரம்பிப்பதற்குள் கார்த்தி உனக்கு என்னுடன் வாழ விருப்பமா என்று கேட்டான். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய ப்ரொஃபைலில் என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் என்று பதிவு செய்தாய்? என்னை காதலித்த நாட்களை பற்றி யோசித்து பார்த்தாயா என்றாள். எனக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருந்தாய். ஆனால் திருமணத்திற்கு பிறகு கொஞ்ச நாட்களில் நான் உன் ஆசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய உடம்பாகவும் உனக்கு சமைத்து போடக்கூடிய வேலைக்காரியாகவும் மட்டுமே தெரிந்தேன் அல்லவா? நமக்குள் வந்த அத்தனை சண்டைகளிலும் விட்டு கொடுத்து திரும்பி வந்து உன்னை சமாதானம் செய்தது நான் தான். அது உனக்கு தெரியுமா? ஐடி வேலை, 1 லட்சம் ஊதியம் என்ற திமிரில் தானே ஒவ்வொரு முறையும் என்னிடம் சண்டை போட்டாய்.
புதிதாக ஒருவன் வந்திருக்கிறான், கேள்விப்பட்டாயா? கொஞ்ச நாட்களில் உன் வேலையை அப்படியே பிடுங்கிக் கொண்டு சென்று விடுவான். யாரை சொல்கிறேன் என்று புரியவில்லையா? அவன்தான் AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீ செய்யக்கூடிய அத்தனை வேலையும் அவன் செய்வான். உனக்காக என் பெற்றோரை தூக்கி எறிந்துவிட்டு வந்த நான் அன்று வீட்டை விட்டு வெளியேறும் போது எங்கே செல்வேன் என்று யோசித்து பார்த்தாயா? என் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்று யோசித்து பார்த்தாயா? ஒரு பெண்ணாக இருந்து யோசித்து பார்க்கும்போது எந்த ஒரு பெண்ணும் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டாள். நானும் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். நாம் இருவரும் பிரிந்த பிறகு எத்தனை முறை உன்னை தொலைபேசியில் அழைத்திருப்பேன். ஒரு முறையாவது என் போனை எடுத்து பேச வேண்டும் என்று உனக்கு எண்ணம் இருந்ததா? ஏன் உன்னை ஒவ்வொரு பெண்ணும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று தெரியுமா? நீ பெண்களை உன் அடிமையாக பார்க்கிறாய். பெரிதாக எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய நினைக்கிறாய். அந்த பெண்ணையும் 6 மாதத்தில் விவாகரத்து செய்ய மாட்டாயா என்ன? இதை எந்த பெண்ணும் யோசிக்கத்தானே செய்வாள். இது கூட உன் அறிவுக்கு எட்டி இருக்காதே. காதலித்த போது தத்ரூபமாக நடித்து விட்டாய். நீ எப்படிப்பட்டவன் என்று எனக்கு கொஞ்ச நாட்களில் தெரிந்து விட்டது. அதன் பிறகு உனக்காக விட்டு கொடுப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் அன்று நமக்குள் வந்த சண்டை விவாகரத்தாக மாறியது. ஒருவேளை அன்று நீ விட்டு கொடுத்திருந்தால் நிச்சயமாக உன்னை மாற்ற நான் முயற்சி செய்திருப்பேன். வாழ்க்கையின் யதார்த்தத்தை உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்திருப்பேன். ஆனால் உன் தலைகணம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நல்ல வேளை, குழந்தையை 1 வருடம் கழித்து பெற்றுக்கொள்வோம் என முடிவு செய்து வைத்திருந்தோம். குழந்தை பிறந்திருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதுவும் உன்னை போன்ற ஒருவனுக்கு குழந்தையை பெற்றெடுத்தால் ஐயோ, நினைக்கவே முடியவில்லை என்று சொல்லிவிட்டு எழுந்தாள் துளசி. கண்டிப்பாக என்னுடைய திருமணத்திற்கு நீ வந்து விடாதே. எனக்கு இன்னும் 1 மாதத்தில் திருமணம். பையன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? தன்னுடன் பிறந்த அக்கா தங்கைகள் திருமணம் செய்யும் வரை திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என பிடிவாதமாக இருந்து அனைத்து கடமைகளையும் முடித்துவிட்டு 33 வயதானதால் திருமணம் ஆகாமல் இருந்த ஒருவரைத்தான் தேர்வு செய்துள்ளேன். உண்மையான ஆண்மகன். அவர் பெயர் சந்தோஷ் என்று சொல்ல அருகில் இருந்த டேபிளில் இருந்து எழுந்து வந்தான் சந்தோஷ். அங்கிருந்து இருவரும் பைக்கில் ஏறி புறப்பட்டனர். துளசியின் வார்த்தைகள் அவனை யாரோ ஓங்கி அறைந்தது போல இருந்தது. என்ன செய்வது என தெரியாமல் நீண்ட நேரம் அந்த காஃபி ஷாப்பிலேயே அமர்ந்திருந்தான் கார்த்தி. துளசிக்கும் சந்தோஷுக்கும் திருமணம் நடந்தது. துளசியை நல்லபடியாக பார்த்து கொண்டான் சந்தோஷ். துளசியின் வாழ்க்கை அனைத்து வித சந்தோஷங்களுடன் இன்பமாக மாறியது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.